அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலும் அழுத கண்களுடன் தலைவீழ்ந்த கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆகட்டும் மன்னா. இளம்படி போன்ற பெண்ணை அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? போன்ற பசுவை மக்கள் தெய்வமிடம் வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மணிநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, போதும் நிறுத்து. நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு இவர் எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் படியில்லா சிரிப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியாக நீ? போதும் மன்னா, என் கணவனை கல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுப்பாலன்று அக்தை ஏற்புடையதே. அக்தை அரணரியமாகும். இதை அனைவருமே அறிவார்களே. இது தெரியாதா என்ன? அறநெறி தகுதிய மன்னனே, தவிர்த்தவர்களுக்கு தண்டித்து தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. கையும் களமாக பிடிப்பட்டான் என் கணவன். வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ. இதற்கிணையான மற்றொரு சிலவைதான் என் மனவாளன் நிற்க வந்தான். மாபாடிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிறம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா ஒரு மனைவியின் பழைய சிலம்பில் ஒன்று. முத்துக்களா இல்லை மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என் சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரங்கு. அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை?
மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தர்மத்தின் தலை தொங்கிவிட்டதா? நீதி கலந்து விட்டதா? நெடுஞ்சலின் பாண்டியனின் நரம் மகன் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆ, தவிழைத்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனி மேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு? செங்கோல் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. ஆ, அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். எடுத்து வா, ஒரு வார் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா, எடுத்து வா, ஒரு வார் எடுத்து வா, ஒரு சூடு எடுத்து வா.